ஹலோ மக்களே, நான் உங்க தினேஷ். இது உங்க மெட்ராஸ் டீ கடை. இன்னைக்கு மெட்ராஸ் டீ கடையில நம்ம பார்க்க போறது டீ கடை மூவி ரிவ்யூ. டீ கடை மூவி ரிவ்யூல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம், இந்த வருஷத்துல நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு படம். மார்வல்லேருந்து வந்த டெட்பூல் அண்ட் தி வுல்வரின். டெட்பூல் அண்ட் தி வுல்வரின். இந்த படம் இத பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் நம்ம எம்சியூ நம்ம மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ பத்தி கொஞ்சம் பார்ப்போம். மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் 2008ல நம்ம அயர்ன் மேன் படத்துல தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்வல்லேருந்து வந்த எல்லா படமும் ஆல்மோஸ்ட் எல்லா படமே ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயி, அவங்க தான் நம்பர் 1ன்ற மாரி வந்துட்டாங்க. ஸோ இந்த வின்னிங் ஸ்ட்ரீக் அவங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. எது வரைக்கும்னா, அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் வரைக்கும். ஆமா, அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் வரைக்கும் மார்வல் வந்து யாரும் நெருங்கவே முடியாதுன்ற மாரி இருந்தாங்க. ஏன்னா, அவ்ளோ பவர்ஃபுல்லா இருந்தது. அவங்க படம் ஒண்ணு இறங்குச்சுன்னா, கூட ஒரு படம் இறங்கவே பயப்படும். அப்படி இருந்தாங்க மார்வல். அது மேக்கிங் வைஸா இருக்கட்டும், கலெக்ஷன் வைஸா இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச்ல இருந்தாங்க. அவங்க காம்படிட்டரான டிசி வந்து பக்கத்துல கூட நிக்க முடியல. அப்படி ஒரு சக்சஸ்ல மார்வல் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் எண்ட் கேம்க்கு அப்புறம் மார்வல் ஃபேஸ் பண்ண மாரி ஒரு டவுன்ஃபால எந்த ஒரு கம்பெனியும் ஃபேஸ் பண்ணியிருக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த கேப்ல டிசில வந்த ஆவரேஜ் மூவிஸ் கூட மார்வல கம்பேர் பண்ணும்போது சூப்பர் மூவிஸ்ன்ற மாரி இவங்க போர்ட்ரே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் மார்வலோட மூவிஸ்லாம் அப்போ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. ஆஃப்டர் எண்ட் கேம் விரல் விட்டு எண்ற அளவுக்கு படங்கள் மற்றும் சீரிஸ்லாம் நல்லா இருந்துச்சு மார்வல்லேருந்து. குறிப்பா சொல்லணும்னா வந்த 2 ஸ்பைடர்மேன் மூவி, ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம், அப்புறம் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம். இந்த 2 படம் அது மட்டும் இல்லாம ஷாங்ஷி அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலா வாண்டா விஷன், லோக்கி, மூன் நைட் இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. மார்வல் அவங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சூப்பர் ஹீரோஸ இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக நெறைய மூவிஸ் அண்ட் சீரிஸ் லான்ச் பண்ணாங்க. பட் அந்த குவான்டிட்டி, அந்த குவாலிட்டிய ரொம்ப குறைச்சிடுச்சு. இதுல பெருசா எதிர்பார்த்த படங்கள் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸா இருக்கட்டும், இல்லன்னா பிளாக் பேந்தர் 2 வக்காண்டா ஃபாரெவர் அந்த மூவியா இருக்கட்டும், தார் லவ் அண்ட் தண்டர் இந்த மாரி மிகவும் எதிர்பார்த்த படங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாதது மார்வலுக்கு ஒரு பெரிய அடியா விழுந்துச்சு. ஏன்னா, மார்வல் இப்ப எத நோக்கி போதுன்ற ஒரு கான்செப்ட்டே மக்கள்ட்ட இல்லாம ஆயிடுச்சு. இப்ப இந்த எண்ட் கேம் முன்னாடி வந்த படங்கள் எல்லாமே தானோஸ்ன்ற ஒரு ஆள வச்சு, அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் அத வச்சு அத சுத்தியே கதை போயிட்டு இருந்தது. அத தாண்டி வெளிய எங்கேயாவது போனாலும், அட்லீஸ்ட் ஒரு எண்டிங்ல எல்லாத்தையும் லிங்க் பண்ற மாரி ஒரு கனெக்ஷன் இருந்தது. அதுதான் எண்ட் கேம்க்கு அப்புறம் மிஸ் ஆச்சு. இதுதான் மார்வல் ஃபேன்ஸ் மார்வல்ட்ட எதிர்பார்த்த விஷயம். பட் அத மார்வல் கரெக்ட்டா டெலிவர் பண்ண முடியாதனால, நெறைய தோல்வி படங்களாவும், மக்கள்ட்ட போய் ரீச் ஆவாத படங்களாவும் மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம சீரிஸ் நெறைய வருது, மூவிஸ் நெறைய வருது. எத ஃபாலோ பண்ணணும்? எந்த கதைய நோக்கி மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் போது? இப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன் வேற நெறைய வந்துச்சு மக்களுக்கு. அதனாலயுமே இந்த படங்கள், சீரிஸ்லாம் சரியா போவாததுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. சரி வாங்க, இப்போ இந்த டெட்பூல் அண்ட் வுல்வரின் படத்த பத்தி பார்ப்போம். இப்பவே சொல்லிடுறேன், இந்த வீடியோல அங்கங்க கொஞ்சம் ஸ்பாய்லர் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இந்த படம் முழுக்க அவ்ளோ கேமியோஸ் இருக்கு. அவ்ளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ என்னையே அறியாம நான் ஒரு சில இடத்துல சொன்னாலுமே, எடிட்ல அங்க ஸ்பாய்லர்ன்னு நான் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் குடுத்துடுறேன். ஸோ அத மட்டும் நீங்க மைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி வாங்க, இப்ப இந்த படத்தோட கதைய பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, டெட்பூல் 2 அது எங்க முடிஞ்சதோ, அங்கருந்து கரெக்ட்டா ஸ்டார்ட் ஆகுது. நம்ம டெட்பூல் டைம் டிராவல் பண்ணி என்னலாம் பண்ணாரோ, அத ஒரு சின்ன ரீகேப் மாரி போட்டு காமிச்சுட்டு, நம்ம டெட்பூல் வந்து இப்போ எர்த் 616 அதாவது சேக்ரெட் டைம்லைன் நம்ம மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டைம்லைன்ல வந்து அவெஞ்சர்ஸ்ல ஜாயின் பண்ணணுன்ட்டு நம்ம ஹாப்பி கிட்ட பேசுறாரு. நம்ம ஹாப்பின்றது அயர்ன் மேனோட பர்சனல் செக்யூரிட்டியா இருப்பார் பார்த்தீங்களா, அவர்தான். அவர்கிட்ட அவெஞ்சர்ஸ்ல அவர் சேரணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லும்போது, அவர அப்ப ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. அவரு இப்ப திரும்பி அவரோட யூனிவர்ஸான எர்த் 10005க்கு போயிட்டு அவர் ஒரு நார்மல் லைஃப்ப லீட் பண்றாரு. இப்போ அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் அவர் கூட இல்ல. அவர் மட்டும் தான் அந்த ஒரு லேடி இருப்பாங்க பார்த்தீங்களா, கண்ணு தெரியாதவங்க. அவங்க கூட ஒரு அபார்ட்மெண்ட்ல இருப்பாரு. ஸோ அப்ப அவருக்கு ஒரு பர்த்டே வரும். அந்த பர்த்டே வந்து அவங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாருமே அதாவது நம்ம டெட்பூல் 2ல பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த டீம் எக்ஸ்-ஃபோர்ஸ் அதுல இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வருவாங்க. அப்புறமா அந்த எக்ஸ்-மென்ல வருவாங்கல்ல, அந்த கொலாசல் அவங்க எல்லாமே வந்திருப்பாங்க. எல்லாரும் வந்து அந்த பர்த்டே பார்ட்டிய என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, டிவி ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம டெட்பூல தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த டிவி ஏஜென்ட்ஸ் நம்ம டெட்பூல கூட்டிட்டு போய் டிவிஏ ஹெட் குவார்ட்டர்ஸ்ல போட்டுடுறாங்க. அந்த டிவிஏ ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இங்க யார் சீஃபா இருக்கான்னா, பாரடாக்ஸ்ன்ற ஒரு ஆள். அவரு நம்ம டெட்பூல்ட்ட என்ன சொல்றாருன்னா, "நான் உன்ன வந்து சேக்ரெட் டைம்லைன்ல போய் ஜாயின் பண்ணி விடுறேன். அதுக்கு நீ எனக்கு ஃபேவரா ஒரு விஷயம் பண்ணணும்." அப்படின்ற மாரி கேட்பாரு. அது என்ன விஷயம் டெட்பூல் கேட்கும்போது, இந்த மாரி இந்த யூனிவர்ஸ்ல இருக்க ஆங்கர் பீயிங் அதாவது இந்த யூனிவர்ஸ தாங்கக்கூடிய ஒரு சக்தி. அது அது ஒரு ஆள்ட்ட இருக்கு. அவரு இறந்துட்டனால இந்த யூனிவர்ஸ் அழிய போகுது. பட் அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நான் உன்ன வச்சு இந்த யூனிவர்ஸ சீக்கிரமா அழிச்சுட்டு, நான் தான் டிவிஏல பெரிய ஆளு. நான் எஃபெக்டிவான ஒரு வொர்க்கர்ன்றத காட்டணும்னு அவர் ஆசைப்படுவாரு. பட் டெட்பூல் ஆச்சே, அவரு எப்பவுமே டிஃபரெண்ட்டா தான் யோசிப்பாரு. அவரு என்ன பண்ணுவாருன்னா, அந்த டிவிஏ ஹெட் கிட்டேருந்து அந்த டைம் பேட தூக்கிட்டு, வேற வேற யூனிவர்ஸ்க்கு போயிட்டு,
வுல்வரேன் ஒருத்தனை கண்டுபிடிச்சு இங்க எடுத்துட்டு வந்து வச்சா இந்த யூனிவர்ஸ் அழியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அழிய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் நினைப்பார். ஸோ அப்படி அவர் ஒரு யூனிவர்ஸா டிராவல் பண்ணி நிறைய வுல்வரேனை பார்த்து அதுலேருந்து ஒரு வுல்வரேனை செலக்ட் பண்ணி கூட்டிட்டு வருவார். கூட்டிட்டு வந்து இந்த உனக்கு தேவை ஒரு வுல்வரேன் தானே, இந்த வுல்வரேனை வச்சுக்கிட்டு இந்த யூனிவர்ஸை காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அந்த டிவி ஹெட் என்ன சொல்லுவார்னா, அந்த மாதிரிலாம் இது ஒர்க் ஆகாது, அதுவும் இந்த லோகன் ரொம்ப ஒஸ்டான லோகன், இவனை எடுத்துட்டு வந்து என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ஹெட் சொல்றதை கேட்டு நம்ம டெட்பூலால ஏத்துக்க முடியாது, நீ ஏதாவது பண்ணி இந்த டைம் லைன் சரி பண்ணுன்ற மாதிரி சொல்லும் போது நம்ம டெட்பூலை ப்ரூன் பண்ணிடுவாங்க. ப்ரூன்னா இந்த லோகி சீரிஸ் நம்ம பார்த்திருப்போம், ஒரு ஸ்டிக்மா இருக்கும், அதை வச்சு குத்துனா வாய்டுன்ற ஒரு இடத்துல போய் சேர்ந்துருவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த வாய்டுக்குள்ள நம்ம டெட்பூல் போயிடுவாரு, பின்னாடியே நம்ம உள்வரேனா அந்த வாய்டுக்குள்ள போட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டெட்பூலும் உள்வரேனும் வாய்ட்லேருந்து வெளியே வந்தாங்களா, அவரோட டைம் லைன் அவர் காப்பாத்தினாரா, இல்லை அவர் சேக்ரெட் டைம் லைன்ல போய் ஜாயின் பண்ணிட்டாரா, இப்படின்றதா இந்த படத்தோட மீதி கதை. நான் இப்ப சொன்னது எல்லாமே முதல்ல ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். பட் இதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கிரீன் பிளேவே ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த பாரடாக்ஸை தாண்டி உள்ள இன்னொரு வில்லன் இருக்காங்க, அவங்க தான் கசாண்ட்ரா நோவா. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஏன் வாய்ட்ல இருக்காங்க, வாய்ட்ல வேற யார் யாரெல்லாம் இருக்கா, நம்ம ட்ரைலர்ல பார்த்தோமே நிறைய டெட்பூல் வராங்க, அவங்கலாம் எதுக்கு வராங்க, இதெல்லாம் தான் இந்த படத்துல வர மீதி கதை. சரி வாங்க, இந்த படத்துல எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்தது நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ நான் சொன்ன அந்த ஸ்பாய்லர் வார்னிங் இதுக்கப்புறம் தான் வரும். உங்களுக்கு எதுவும் ஸ்பாயில் பண்ணுன்றது என் இன்டென்ஷன் இல்லை. எக்ஸைட்மெண்ட்ல ஏதாவது சொன்னா நான் எடிட்ல முடிஞ்சா கட் பண்றேன், அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. எப்படியும் இந்த ரிவ்யூ நீங்க பார்க்கும்போது படம் வந்து 2 நாள் ஆயிட்டு இருக்கும். ஸோ ஸ்பாய்லர்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சரி, இந்த படத்தோட ஆரம்பம் ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் கார்டு போடுவாங்க பார்த்தீங்களா, அதுல இருந்தே படம் செம்ம ஃபன்னு தான். படம் ஆரம்பிச்சது முடிகிற வரைக்கும் இந்த ஃபன்னுன்ற ஃபேக்டர் எங்கேயுமே குறையல. அங்கங்க ஒரு சில தேவையான எமோஷன்ஸ் வரும், அதை தவிர்த்து படம் ஃபுல்லா ஃபன்னு தான், லாஃப்டர் தான். நம்ம ரைட்டர் ஷான் லெவி அப்புறமா ரயன் ரெனால்ட்ஸ் 2 பேரும் தான் எழுதியிருக்காங்க, இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. எல்லாருமே அந்த அளவுக்கு பிரில்லியண்டா எழுதியிருக்காங்க. படம் உங்களுக்கு எங்கேயுமே லேகாவோ போராவோ ஃபீலே ஆகல. நம்ம டெட்பூல்ட்ட இருந்து யாருமே தப்பிக்க முடியாது, லிட்டரலா யாருமே. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபாக்ஸ்ல ஆரம்பிச்சு மார்வல் எம்சியூவா இருக்கட்டும், கெவின் ஃபைகி எல்லாருமே போட்டு கலாச்சிருப்பாரு. நம்ம ஹியூ ஜாக்மனே விடல. அதாவது உல்வரின் இல்லைங்க, உல்வரினா நடிச்ச நம்ம ஹியூ ஜாக்மன் இருக்காருல்ல, அவரையுமே நம்ம டெட்பூல் விட்டு வைக்கல. எல்லாருமே போட்டு ஃபோர்த் வால் பிரேக்கிங் எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணி நம்மள எந்த அளவுக்கு என்டர்டெயின்மென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டெட்பூல் பண்ணியிருந்தார். அதுக்கு அடுத்தது கேமியோஸ். பொதுவாவே இப்ப ரீசென்ட் டைம்ல வர எம்சியூ கேமியோஸ்லாம் எதுக்காக வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் இந்த படத்துல அவங்க யூஸ் பண்ண கேமியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்தது. கால்வரின் இது வந்து ஒரு சின்ன ஹிண்ட் தான். இந்த ஒரு வேரியன்ட் ஆஃப் உல்வரின் காட்டுவாங்க. தியேட்டர் தெரிச்சிடுச்சு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேமியோ அந்த கேமியோவா இருந்தது. அதே மாதிரி வாய்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய கேமியோஸ் இருக்கு. அந்த கேமியோஸ்ல மார்வல்லே ஃபர்கட்டன் ஹீரோஸ், அதாவது இவங்கலாம் மார்வல் தான் அப்படின்றத நம்ம மறந்துருப்போம், அவங்களோட கேமியோஸ்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதே மாதிரி மார்வல்ல ரீசெண்டா வந்த ஒரு பிரச்சனை என்னன்னா, மார்வல் வில்லன்ஸ் எல்லாருமே கடைசியில படம் முடியும் போது நல்லவங்களா திருந்திடுவாங்க. இதுலயுமே அந்த மாதிரி தான் போச்சு, நல்லவங்களா திருந்திடுற மாதிரி. பட் அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு ஆர்க் மாதிரி வச்சு அவங்களுக்கும் ஒரு எண்டிங் கொடுத்துட்டு சூப்பராகவே முடிச்சிருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த காமிக் அக்யூரேட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அது எல்லாமே செம்மையா இருந்தது. அப்புறம் நம்ம டெட்பூல் வேரியன்ட்ஸ், அதாவது ஒரு டெட்பூல் வந்தாலே காமெடிக்கு பஞ்சம் இருக்காது, இதுல 2-3 வேரியன்ட்ஸ்லாம் வேற வருவாங்க. அவங்கலாம் பண்ற காமெடி வேற லெவல்ல இருந்தது. சிஜி ஒர்க் எந்த இடத்துலயுமே பிசுறே தட்டல, அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க சிஜி ஒர்க். அதே மாதிரி ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாமே வேற லெவல். நம்ம டெட்பூலும் உள்வரேனே ஒரு 4-5 இடத்துல சண்டை போடுவாங்க, அது எல்லாமே செம்மையா இருந்தது. நம்ம ட்ரைலர்லயே பார்த்த மாதிரி X-23 அவங்களும் இதுல வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட கேமியோ சூப்பராகவே இருந்தது. இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை செம்மையா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. யாருமே அண்டர் பிளேவும் பண்ணல, ஓவர் பிளேவும் பண்ணல. கரெக்டாக என்ன வேணுமோ அதை சூப்பராக கொடுத்துருந்தாங்க. எடிட்டர் பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காரு. அவ்வளோ சூப்பரா இருந்தது படம். உனக்கு எங்கேயுமே லேக்னே ஃபீல் ஆகல. அவ்வளோ சூப்பரா இருந்தது படம். எனக்குள்ள இருக்க மார்வல் ஃபேன் எட்டி பார்க்கலாம். பட் இருந்தாலுமே உண்மையா சொல்றேன், இந்த படம் அவ்வளோ ஒர்த். நீங்க இங்கிலீஷ்ல பார்த்தாலுமே சூப்பரா இருக்கும், தமிழ்ல பார்த்தாலுமே சூப்பரா இருக்கும். அந்த அளவுக்கு இருந்தது ரைட்டிங். டெட்பூல் எம்சியூல வருது, ஆர் ரேட்டடா இருக்குமான்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. பட் ஆர் ரேட்டடாவும் கொடுத்து நம்ம எம்சியூக்கே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட்டா இருந்தது இந்த டெட்பூல் அண்ட் வுல்வரின். சும்மா ரத்தம் தெறிக்குது படம் ஃபுல்லா. எல்லா இடத்துலயுமே எங்கெல்லாம் முடியுமோ எல்லா இடத்துலையும் டைலாக்ஸ்ல எங்கெல்லாம் ஆர் ரேட்டட் யூஸ் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் எதுவுமே நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியலா ஃபீல் ஆகல. ஏன்னா இதெல்லாம் நடக்குது டெட்பூல் மூவிலன்றனால நம்மளுக்கு எல்லாமே ஃபன்னா தான் இருந்தது. ஸோ இந்த படம் இந்த வாரம் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். பட் ஏ ரேட்டட்ன்றனால சின்ன பசங்க அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட போனாலும் சரி, இல்ல ஃபேமிலியோட போனாலுமே சரி, இந்த படம் உங்களுக்கு கன்ஃபார்ம் என்டர்டைன்மெண்ட் கேரண்டி தான். மிஸ் பண்ணாம இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க. 3D எஃபெக்ட்ஸும் அவ்வளோ சூப்பரா இருந்தது. படம் ஸ்டார்டிங்ல இருந்து நான் சொன்ன மாதிரி அந்த டைட்டில் கார்ட்லேருந்து படத்தை பாருங்க, கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. மீண்டும் உங்களை இன்னொரு ரிவ்யூல சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் தினேஷ்.